Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சொல்லுங்க. ஏன்னா இன்னமும் நம்ம சேனல் வந்து ரீச் ஆகிற இடத்துல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போய் சேரல. கண்டிப்பா நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸா ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேருக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க. நீங்களும் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 7th சாப்டரோட A to Z வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. அதுல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க சரியா, ஏதாவது 5th சாப்டர் 6th சாப்டர் போடுங்க சார், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான சாப்டர், அதையும் போடுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் வேல்யூ ஃபுல்லா போடுங்க சார் சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 5th சாப்டர் பார்க்க போறோம். மொத்தமே 41 எக்ஸாம்பிள் சம் தான் இருக்கு சரியா. எக்ஸசைஸ் சம்னா நம்ம சொன்னது மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஏன் ரொம்ப முக்கியமான சாப்டர் நம்ம சொல்றோம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் 2 1 மார்க் வரப்போகுது, ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க் வரப்போகுது, 3 5 மார்க் கேட்கலாம், இல்ல 2 5 மார்க் கண்டிப்பா கேட்க போறாங்க. அப்ப எவ்வளவு முக்கியமான சாப்டர் அப்படிங்கறத பாருங்க. ரொம்ப ஈஸியா நீங்க ஃபார்முலாலாம் என்ன பார்த்தா ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அதெல்லாம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க போறோம் சரியா. அதனால இந்த வீடியோவை தெளிவா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல அந்த ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சரியா, ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அந்த x² + y² 2gx 2fy சரியா பிளஸ் c அந்த ஈக்குவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு நமக்கு 2 சம் இருக்கு. அதாவது என்னன்னா எக்ஸாம்பிள் 5.10 எக்ஸசைஸ் 5.1ல 6th சம் சரியா. கண்டிப்பா 5 மார்க் கொஸ்டின்ல இதை எதிர்பார்க்கலாம். எப்படி நீங்க 6th சாப்டர்ல sin a + b sin a - b cos a + b cos a - b இந்த கொஸ்டினை முக்கியமான கொஸ்டின் சொன்னா எல்லா பேத்துக்குமே, எல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுதோ இல்லையோ, அதே மாதிரி இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியணும். என்னன்னா எக்ஸாம்பிள் 5.10 கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குடா, நல்லா படிச்சுக்கோ, எல்லாத்தையும் சொல்லிட்டே இருங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 5.1ல 6th சம் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தெளிவா பாத்துங்க, 5 மார்க்ல கேட்கலாம் சரியா. அதுக்கப்புறம் இந்த 3 விஷயம், அதாவது பேரபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலா சரியா, அதாவது பரவளையம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீள்வட்டம் சரியா, அதிபரவளையம், இதெல்லாம் நமக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பேரபோலா பரவளையத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 4 டைப் இருக்கு. இதுல நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் ரைட் வேர்டா, ஓப்பன் அப் வேர்டா, ஓப்பன் டவுன் வேர்டா, ஓப்பன் அதாவது லெஃப்ட் வேர்டா, இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. இப்ப y² = 4x வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ரைட் வேர்ட். இப்ப எதுல ஆரம்பிக்குது அப்படின்னா y² ஆரம்பிக்குது. அப்போ y² ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பேரபோலா வந்து எதுல செட் ஆயிருக்கு, எதுல உட்கார்ந்துருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி பாருங்க, எதுல உட்கார்ந்துருக்கு, y ஆக்சிஸ்ல உட்கார்ந்துருக்கா, இப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ y ஆக்சிஸ்ல உட்கார்ந்துருக்கு, ரைட் சைடு அப்படின்னாவே அது பாசிட்டிவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இங்க பாருங்க, y ஆக்சிஸ்ல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கா, இப்படி வந்து y ஆக்சிஸ்ல உட்கார்ந்துருக்காங்க சரியா. அதனால இது வந்து ஓப்பன் ரைட் வேர்ட் அப்படின்னா 4ax. அதுக்கப்புறம் ஓப்பன் லெஃப்ட் வேர்ட். ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்னா என்ன பண்றோம், y ஆக்சிஸ்ல உட்கார்ந்துருக்காங்க, ஆனா லெஃப்ட் சைடு இருக்கு சரியா. அப்ப நெகட்டிவ் சைடு வந்தாச்சு, அதனால மைனஸ் போடணும். y² = -4ax ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ரைட் வேர்ட், சாரி ஓப்பன் அப் வேர்ட். ஓப்பன் அப் வேர்ட் நம்ம சொல்லும் போது இங்க பாருங்க, இப்ப இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் மேல உட்கார்ந்துருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் மேல பாசிட்டிவ் சைடு உட்கார்ந்துருக்கும். அப்ப x² ஆரம்பிக்கணும், x² = 4ay. அதே மாதிரி இங்க பாருங்க, x² = -4a. ஏன் அப்படின்னா எக்ஸ் லாக்ஸா உட்கார்ந்துருக்காங்க, எங்க வந்துச்சு, கீழே டவுன் பிளேஸ்ல வந்துச்சு. அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், இங்க நெகட்டிவ் சைடு வந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, x² = -4a. இந்த மாதிரி ஈஸியா நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேரபோலா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அந்த டேபிள் இருக்கும் சரியா, அந்த டேபிள் அப்படியே மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணவே போடாதீங்க. இப்ப ஈஸியா சொல்லி தரப்பாங்க ஃபார்முலா. அதாவது இப்போ ஓப்பன் ரைட் சைடு வச்சுக்கலாம், ஓப்பன் ரைட் சைடு பேரபோலா வச்சுக்கலாம். எப்பயுமே அந்த அந்த ஃபோக்கஸ் வந்து எதுக்குள்ள இருக்கும், பேரபோலாக்குள்ள தான் இருக்கும், இங்கதான் இருக்கும் ஃபோக்கஸ் சரியா. அப்ப இந்த பாயிண்ட், இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஏன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், a,0. இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 0,0. அப்ப ஃபோக்கஸ் வழியா தான் எது டிராவல் ஆகும், லாட்டிக்ஸ் ரெக்டம் வந்து என்னன்னு பார்த்தா டிராவல் ஆகும். அப்ப இந்த ஃபோக்கஸ் வழியா டிராவல் ஆகிறனால சரியா, இது வந்து என்னது, லாட்டிக்ஸ் ரெக்டம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அப்ப ஃபோக்கஸ் வழியா எது டிராவல் ஆகும், இது ஒன்வேல கூட கேட்கலாம்.
போக்கஸ் வழியா எது பாசிங் த்ரூ ஆகும் அப்படின்னா லாக்டிக் ரெக்டம், சரியா, செவ்வகலம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல நம்ம சொல்லுவோம். அப்ப இதோட ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி தானே. அப்ப இங்க பாருங்க, இந்த ஏங்கிற இடத்துலதான் என்ன ஆயிருக்கு, இந்த வேல்யூ வந்து என்ன ஆயிருக்கு, டிராவல் ஆயிருக்கு லாட்டிஸ் ரெக்டம். அப்ப இந்த ஏங்கிற வேல்யூ வந்து எந்த ஆக்சிஸ்ல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அதனால இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆயிரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. புரியுதா? அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லி எழுதியாச்சு. இப்ப இந்த ஃபார்முலா வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஃபார்முலா. இப்ப நம்ம சொல்லக்கூடியத இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே, நீங்க புக்ல ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணவே வேணாம். அதாவது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்னா, சரியா, அதாவது எக்ஸ்னா ஹச், ஒய்னா கே. இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா புக்ல கொடுத்துருக்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்ப எக்ஸ் ஹச் சேம் ப்ரொனவுன்ஸ் வருதா, எக்ஸ் ஹச், அதுக்கப்புறம் ஒய் கே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்க பிளேஸ்ல ஹச் வரப்போகுது, ஒய் இருக்க பிளேஸ்ல கே வரப்போகுது. இப்ப நான் சொல்றது நல்லா கவனிச்சுங்க. ஈக்குவேஷன்னா மைனஸ் பண்ணணும், பாயிண்ட்னா ஆட் பண்ணணும். இதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன்னா மைனஸ் பண்ணணும், பாயிண்ட்னா ஆட் பண்ணணும். இப்ப நல்லா நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு இப்ப நாங்க எழுதிக்க பாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ax. இதுதான் எனக்கு தெரியும். ஆனா புக்ல என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ஒய் கூட என்ன வரும், கே வரும், எக்ஸ் கூட என்ன வரும், ஹச் வரும். அப்ப இப்பதான் சொன்னேன், ஈக்குவேஷன்னா மைனஸ் பண்ணணும், பாயிண்ட்னா ஆட் பண்ணணும். இப்ப இது வந்து என்னது, ஈக்குவேஷன். அப்ப ஈக்குவேஷன்னா இந்த வேல்யூ மைனஸ் பண்றோம். அப்ப ஒய் கூட என்ன வரும், கே வரும். அப்போ ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி 4a எக்ஸ் மைனஸ் ஹச். புரியுதா? இப்ப இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டா, a, 0 அப்படிங்கிறது பாயிண்ட், சரியா. ஏன்னா புக்ல இருக்க ஃபார்முலாவை பார்த்தாலும் நிறைய பேருக்கு படிச்ச மாதிரியே நான் வந்து சொல்லி இந்த நான் இப்ப சொல்லி கொடுத்துருக்க ஃபார்முலா ரொம்ப ஈஸியா இருக்கும். a, 0, c, 0, ae, 0 அதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சரியா. இதுவே வந்து எலிப்ஸ்ல வந்துச்சுன்னா c, 0 வரும், அது ae, 0 எடுப்போம். வெர்டெக்ஸோட வேல்யூ வந்து தான் ஏன்னு அங்க மாறும், சரி, எலிப்ஸ்ல. அதே மாதிரிதான் ஹைபர்போலா, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்ப இந்த பாயிண்ட்ல வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப a, 0 தான் எனக்கு தெரியும். அப்ப பாயிண்ட்ல வரும்போது என்ன சொன்னோம், ஆட் பண்ணணும்னு சொன்னோம். எதை, இந்த ஹச்சையும் கேயும். அப்ப எக்ஸோட பாயிண்ட்ல எதை ஆட் பண்ணணும், ஹச். ஒய்யோட பாயிண்ட்ல எதை ஆட் பண்ணணும், கே. அப்ப 0 பிளஸ் கே. அப்ப என்ன நமக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும், அதாவது ஏ பிளஸ் ஹச் கமா கே. இதுதான் வந்து உங்களுக்குரிய ஃபார்முலா, சரியா. இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இந்த 5th சாப்டர்ல. அதாவது நீங்க இந்த எக்ஸசைஸ் 5.2 இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், தேர்ட் செம். அதுல உங்களுக்கே தெரியும், ஒண்ணு ஃபோக்கஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டிஸ் ரெக்டம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, பேரபோலோட ஈக்குவேஷனை கண்டுபிடி, இல்லைன்னா வந்து எலிப்ஸோட ஈக்குவேஷன் எழுது, இல்லைன்னா ஹைபர்போலோட ஈக்குவேஷன் எழுது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 2 மார்க் வரப்போகுது, இல்லைன்னா ஒரு 3 மார்க் வரப்போகுது. எங்கன்னா எக்ஸசைஸ் 5.2ல இருக்கக்கூடிய மொதல் 3 செம் 4 சப்டிஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்க பாத்துங்க, கண்டிப்பா ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் நீங்க எழுத போறீங்க. அதுக்கப்புறம் 8th செம், சரியா, 8th செம்ல இருக்கக்கூடிய கண்டிப்பா ஒரு 5 மார்க் கேட்கலாம் போறாங்க. என்னது அப்படின்னா நம்ம அதாவது பேரபோலா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எலிப்ஸ், ஹைபர்போலாவை நம்ம வந்து என்ன பார்த்தா எழுதிடுவோம். அந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை எக்ஸ் ஸ்கொயர்ட் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை டிவைடட் பை பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம்ல. அந்த மாதிரி எழுதிட்டு இந்த இப்ப நம்ம இங்க கண்டுபிடிச்சிட்டு பாருங்க, அதாவது ஃபோக்கஸோட வேல்யூ, வெர்டெக்ஸோட வேல்யூ, சரியா, அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் லாட்டிஸ் ரெக்டம், அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் லாட்டிஸ் ரெக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நம்ம எழுத சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஃபோக்கஸோட வேல்யூ என்ன, அந்த மாதிரி சம் தான் இது எக்ஸசைஸ் 5.2ல 8th சம். கண்டிப்பா அந்த மாடல் நம்ம கேட்க போறாங்க. அதுதான் இந்த இங்க கொடுத்துருக்க பாருங்க எக்ஸாம்பிள் சம், சரியா. 22, 23, 26 இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வரப்போதான். கண்டிப்பா நமக்கு ஒரு 5 மார்க். அப்ப நான் 2 5 மார்க் சொல்லிட்டேன். ஒன்னு ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், இன்னொன்னு வந்து இந்த ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ், இந்த வேல்யூ எல்லாம் எழுதுறது. 2 5 மார்க் ஆச்சா. அதே மாதிரி ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் எக்ஸசைஸ் 5.2ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாவே. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 5.4ல 7th சம், 8th சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். பப்ளிக் எக்ஸாம்ல இப்போ முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாம் கேட்டிருக்காங்க, அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுத போறீங்க,
ரிவிஷன் எக்ஸாம் எழுத போறீங்க, பப்ளிக் எக்ஸாம் எழுத போறீங்க. எக்ஸசைஸ் 5.5ல ஒரு 10 சம் இருக்கு. அந்த 10 செம்ம உருண்டு பிறண்டாவது எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது எப்படியாவது என்னன்னு படிச்சிருங்க. அந்த எக்ஸசைஸ் 5.5ல இருக்கக்கூடிய எல்லா செம்மே ரொம்ப முக்கியமான செம்மு தான். அதனால கண்டிப்பா அதை நீங்க படிச்சிருங்க. கண்டிப்பா அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்கு. சரியா? அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.